ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 டிசம்பர் 2024. பாப்தாதா மதுவன். இனிய குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் டிரான்ஸ்பர் ஆவதற்கான யுகம். இப்போது நீங்கள் கீழானவரிலிருந்து மேலானவர் ஆக வேண்டும். கேள்வி: தந்தையோடு கூடவே எந்த குழந்தைகளுக்கும் புகழ் பாடப்படுகிறது? பதில்: யார் டீச்சராகி பலருக்கு நன்மை செய்ய நிமித்தமாகிறாரோ அவருக்கும் தந்தையோடு கூடவே புகழ் பாடப்படுகிறது. செய்பவரும் செய்ய வைப்பவருமான பாபா குழந்தைகளை வைத்து அநேகருக்கு நன்மை செய்ய வைக்கிறார். அதனால் குழந்தைகளுக்கும் புகழ் கிடைக்கிறது. பாபா இன்னார் எங்கள் மீது கருணை காட்டினார், அதனால் நாங்கள் எதிலிருந்து எதுவாகிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். டீச்சராக மாறாமல் ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார், புரியவும் வைக்கிறார், பிறகு கேட்கவும் செய்கிறார். இப்போது குழந்தைகள் தந்தையை அறிந்து கொண்டீர்கள். ஒருவர் சர்வ வியாபி என்றும் சொல்லலாம். எனினும் அதற்கு முன்னர் தந்தை யார் என்பதை அறிய வேண்டும் தானே. அறிந்து கொண்டு பிறகு சொல்ல வேண்டும். தந்தையின் இருப்பிடம் எங்கே இருக்கிறது? தந்தையை அறியாத போது அவரது இருப்பிடத்தை பற்றி எப்படி தெரியும்? அவர் பெயர் உருவம் இல்லாதவர், அதாவது இருப்பதே இல்லை என்று சொல்கிறார்கள். எப்போது ஒரு பொருள் இல்லையோ அப்போதே அதன் இருப்பிடத்தை பற்றி எப்படி சிந்திக்க முடியும்? இதை இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். முதலில் தந்தை தன் அறிமுகத்தை கொடுத்தார், பிறகு இருக்கும் இடத்தையும் புரிய வைத்தார். நான் உங்களுக்கு இந்த ரதத்தின் மூலமாக அறிமுகத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் உங்கள் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறேன் என்று என்னை பரமபிதா என்றும் சொல்கிறார்கள். ஆத்மாவையும் யாரும் அறியவில்லை. தந்தைக்கு பெயர் உருவம் காலம் தேசம் இல்லாத பொழுது குழந்தைகளுக்கு எங்கிருந்து வரும்? தந்தைக்கே பெயர் உருவம் இல்லாத போது குழந்தைகள் எங்கிருந்து வருவார்கள்? குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் தந்தையும் இருப்பார். தந்தை பெயர் உருவம் இல்லாதவர் இல்லை என்பது நிரூபணம் ஆகிறது. குழந்தைகளுக்கும் பெயர் உருவம் இருக்கின்றன. அவர்கள் மிக சூட்சுமமாக இருக்கிறார்கள். ஆகாயம் சூட்சுமமாக இருக்கும் பொழுது அதற்கு ஆகாயம் என்று பெயர் இருக்கிறது. அப்படி இந்த வெட்ட வெளி சூட்சுமமாக இருக்கிறது. அப்படி தந்தையும் மிக சூட்சுமமாக இருக்கிறார். அதிசய நட்சத்திரம் இவருக்குள் பிரவேசம் செய்கிறது. அது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது என்று குழந்தைகள் வர்ணனை செய்கிறார்கள். தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறார். அது இருக்குமிடம் பார்வை மேலே போகிறது தானே. மேலே விரலால் சைகை செய்து நினைவு செய்கிறார்கள். அதனால் நிச்சயம் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏதோ பொருள் இருக்கிறது, பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள் தானே. இருந்தும் பெயர் உருவம் இல்லாதவர் என்று சொல்வது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. தந்தையை அறிவதை ஞானம் என்று சொல்லப்படுகிறது. முதலில் நாம் அஞ்ஞானிகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நான் ஆத்மா, இந்த சரீரம் இல்லை என்பதை இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மா அழியாதது என்று சொல்வதால் நிச்சயம் அப்படி ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது. அழியாதது என்பது ஒரு பெயர் கிடையாது. அழியாதது என்றால் விநாசம் ஆவதில்லை என்பது அர்த்தம். அதனால் ஒரு பொருள் இருக்கிறது. இனிமையான குழந்தைகளை என்று அழைத்து குழந்தைகளுக்கு நல்லபடியாக புரிய வைக்கப்படுகிறது. யாரை குழந்தைகளே என்று அழைக்கிறாரோ அந்த ஆத்மாக்கள் அழியாதவர்கள். இதை ஆத்மாக்களின் தந்தையான பரமபிதா பரமாத்மா அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த விளையாட்டு ஒரு முறை மட்டுமே நடக்கிறது. அப்போது தந்தை வந்து குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். நானும் நடிகராக இருக்கிறேன் என்று பாகத்தை நடிக்கிறேன் என்று உங்களின் புத்தியில் இருக்கிறது. பழைய ஆத்மாக்களை, அதாவது பதித்த ஆத்மாக்களை புதியதாக பாவனமாக மாற்றுகிறார். பிறகு சரீரமும் உங்களுக்கு அங்கே மிக அழகாக கிடைக்கும். இவை புத்தியில் இருக்கின்றன. இப்போது நீங்கள் பாபா பாபா என்று அழைக்கிறீர்கள். இந்த பாகம் நடக்கிறது. குழந்தைகள் நம்மை சாந்திதாம வீட்டிற்கு அழைத்து செல்ல தந்தை வந்திருக்கிறார் என்று ஆத்மா சொல்கிறது. சாந்திதாமத்திற்கு பிறகு சுகதாமம் இருக்கிறது. சாந்திதாமத்திற்கு பிறகு துக்கதாமம் இருக்க முடியாது. புதிய உலகில் சுகமே சுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவி தேவர்கள் சைத்தன்யமாக இருந்தால் நீங்கள் எங்கே இருப்பவர்கள் என்று யாராவது கேட்டால் நாங்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் என்று சொல்வார்கள். இப்போது இந்த ஜடமூர்த்தியால் அப்படி சொல்ல முடியாது. நாங்கள் உண்மையில் சொர்க்கத்தில் தேவி தேவர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இப்போது சங்கம யுகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். இது டிரான்ஸ்பர் ஆவதற்கான புருஷோத்தம சங்கம யுகம். நாம் மிக உயர்ந்த உத்தமர்களாக மாறியிருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். நாம் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் சதோ பிரதானமாக மாறுகிறோம்.
சதோ பிரதானமும் நம்பர்வார் ஏற்படுகிறது. இந்த எல்லா பாகமும் ஆத்மாவிற்கு கிடைத்து இருக்கிறது. அதற்காக மனிதர்களுக்கு பாகம் கிடைத்து இருக்கிறது. ஆத்மா நான் 84 பிறவிகளை எடுக்கிறேன். ஆத்மா நான் வாரிசாக இருக்கிறேன். மகனையே எப்போதும் வாரிசு என்று சொல்வார்கள், மகளை சொல்வதில்லை. நாம் எல்லோரும் ஆத்மாக்கள், மகன்கள் என்பது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் நன்றாக உணர வேண்டும். எல்லோருக்கும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. சாதாரண லௌகீக தந்தையிடமிருந்து மகன்களுக்கு மட்டும் ஆஸ்தி கிடைக்கிறது, மகள்களுக்கு கிடைப்பதில்லை. அதற்காக ஆத்மா எப்போதும் மகளாகிறது என்பதும் கிடையாது. ஆத்மாக்கள் நீங்கள் சில நேரம் ஆண் சரீரத்தையும் சில நேரம் பெண் சரீரத்தையும் பெறுகிறீர்கள் என்பது தந்தை புரிய வைக்கிறார். இந்த நேரம் நீங்கள் எல்லோரும் ஆண்களாக இருக்கிறீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லோரும் மகன்களே மகன்களாக இருக்கிறீர்கள். அனைவருக்கும் ஒரு தந்தையே இருக்கிறார். குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் ஆண்களாக இருக்கிறீர்கள் என்று தந்தையும் சொல்கிறார். நீங்கள் எனது ஆன்மீக குழந்தைகள். பிறகு பாகத்தை நடிப்பதற்கு ஆண் பெண் இருவரும் தேவை. அப்போதே மனித சிருஷ்டி பெருகும். இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாமெல்லாம் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள், எனினும் புரிந்து கொள்ளவில்லை. பாபா உங்களிடமிருந்து நாங்கள் அநேக முறை ஆஸ்தி பெற்றிருக்கிறோம் என்று இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள். ஆத்மாவிற்கு இது உறுதியாகிறது. ஓ பாபா, கருணை காட்டுங்கள் என்று சொல்லி ஆத்மா தந்தையை நிச்சயம் நினைவு செய்கிறது. பாபா, இப்பொழுது நீங்கள் வாருங்கள், நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு குழந்தைகள் ஆவோம். தேகம் உட்பட தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆத்மாக்கள் நாங்கள் உங்களையே நினைவு செய்வோம் என்று சொல்கின்றன. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை என்று நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையிடமிருந்து நாம் எப்படி ஆஸ்தி பெறுகிறோம், ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் பிறகும் நாம் இப்படி தேவர்களாக மாறுகிறோம் என்பதையும் அறிய வேண்டும். சொர்க்கத்தின் ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கிறது, இதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை சொர்க்கவாசியாக இல்லை, குழந்தைகளை அப்படி மாற்றுகிறார். தான் நரகத்தில் வருகிறார், நீங்கள் நரகத்தில் தான் தந்தை அழைக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் தமோ பிரதானமாக மாறுகிறீர்கள். இது தமோ பிரதான உலகம்தானே. சதோ பிரதான உலகம் இருந்தது. 5000 வருடங்களுக்கு முன்னர் இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இந்த விஷயங்களை, இந்த படிப்பை இப்பொழுது நீங்களே அறிவீர்கள். இது மனிதர்களிலிருந்து தேவராக மாறுவதற்கான படிப்பு. கத்தியின்றி யுத்தமின்றி மனிதரை தேவராக மாற்றினார். குழந்தையானால் வாரிசாகிறீர்கள். ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் எனது குழந்தைகள் என்று தந்தை சொல்கிறார். உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறேன். நீங்கள் சகோதரர்கள். மூலவதனம் அல்லது நிர்வாண தாம் இருக்கும் இடம் அது நிராகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா ஆத்மாக்களும் அங்கே இருக்கின்றன. இந்த சூரிய சந்திரனையும் கடந்து அந்த பக்கம் உங்கள் இனிய அமைதியான வீடு இருக்கிறது. எனினும் அங்கே அமர்ந்து விடக்கூடாது. அமர்ந்து என்ன செய்வீர்கள், அது அப்படியே ஜடச்சிலையாக இருக்கிறது. ஆத்மா எப்பொழுது பாகத்தை நடிக்குமோ அப்பொழுது சைத்தன்யம் என்று சொல்லப்படும். சைத்தன்யமாக இருப்பது எப்போது பாகத்தை நடிப்பதில்லையோ அப்போது ஜடத்தை போல இருக்கிறது. நீங்கள் இங்கே நின்று கை கால்களை அசைக்கவில்லை என்றால் அப்படியே ஜடமாக இருப்பீர்கள். அங்கே அமைதி இயல்பாக இருக்கும். ஆத்மாக்கள் அப்படியே ஜடத்தை போல இருக்கும். பாகம் எதையும் நடிப்பதில்லை. சாந்தி தாமத்தில் என்ன அழகு இருக்கும். ஆத்மா சுகதுக்கத்தின் உணர்வுகளிலிருந்து விலகி இருக்கும். எந்த பாகத்தையும் நடிக்காத போது அங்கே இருப்பதால் என்ன லாபம்? முதலில் சுகத்தின் பாகத்தை நடிக்க ஒவ்வொருவரும் முன்பிலிருந்தே பாகம் கிடைத்திருக்கிறது. எங்களுக்கு மோட்சம் தேவை என்று சிலர் சொல்கிறார்கள். நீர்க்குமிழி தண்ணீரோடு கலந்தது, அவ்வளவுதான். ஆத்மா இல்லாதது போல் ஆகிறது. எந்த பாகத்தையும் நடிக்காத போது ஜடத்தை போல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சைத்தன்யமாக இருந்தும் ஜடமாக இருக்க நேரத்தில் என்ன லாபம்? பாகத்தை எல்லோரும் நடித்தே ஆக வேண்டும். ஹீரோயின் பாகம் முக்கியமானது என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு ஹீரோயின் பட்டம் கிடைக்கிறது. ஆத்மா இங்கே பாகத்தை நடிக்கிறது. முதலில் சுகத்தை ராஜ்யம் செய்கிறது, பிறகு ராவணனின் துக்கமான ராஜ்யத்திற்கு போகிறது. குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது எல்லோருக்கும் இந்த செய்தியை கொடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். டீச்சராகி பிறருக்கு புரிய வையுங்கள். யார் டீச்சர் ஆவதில்லையோ அவருக்கு குறைந்த பதவி கிடைக்கும். டீச்சர் ஆகாத போது ஒருவருக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? யாருக்காவது பைசா கொடுத்தால் மகிழ்ச்சி ஏற்படும் தானே. பிகே நம்மீது அதிக கருணை காட்டுகிறார். அவர் நம்மை எதிலிருந்து எதுவாக மாற்றினார் என்று நினைப்பார். சொல்ல போனால் ஒரு தந்தைக்கே புகழ் பாடுகிறார்கள். ஆகா பாபா, நீங்கள் இந்த குழந்தைகள் மூலமாக எங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். யார் மூலமாகவது நடக்கிறது தானே. தந்தை செய்ய வைப்பவர் உங்கள் மூலமாக செய்ய வைக்கிறார். உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. பிறகு நீங்கள்
பிறகு நீங்கள் பிறருக்கு நாற்று நடுகிறீர்கள் என்று யார் சேவை செய்வாரோ அப்படி உயர்ந்த பதவி பெறுவர். ராஜா பதவி பெறுவர். ராஜா ஆக வேண்டும் என்றால் பிரஜைகளும் உருவாக்க வேண்டும். பிறகு யார் நல்ல நம்பரில் வருவாரோ அவரும் ராஜாவாவார். மாலை உருவாகுகிறது தானே. மாலையில் நான் எந்த நம்பரில் வருவேன் என்று தன்னிடம் கேட்க வேண்டும். ரத்தினங்கள் முக்கியமாக இருக்கின்றன. இடையில் வைரமாக மாற்றுபவர் இருக்கிறார். வைரத்தை நடுவில் வைக்கிறார்கள். மாலையில் மேலே மலரும் இருக்கிறது. யார் முக்கிய மணிகளாகிறார்கள் என்பது உங்களுக்கு கடைசியில் தெரியும். அவர்கள் டைனாஸ்டியில் வருவார்கள். கடைசியில் உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் காட்சியாக கிடைக்கும். இவர்கள் எல்லோரும் எப்படி தண்டனை பெறுகிறார்கள் என்பதை பார்ப்பீர்கள். ஆரம்பத்தில் தெய்வீக காட்சியில் நீங்கள் சூட்ச்ம வதனத்தில் பார்த்தீர்கள். இது முறைமுகமானது. ஆத்மா எங்கே தண்டனை பெறுகிறது என்பதும் நாடகத்தில் பகுதியாக இருக்கிறது. கற்ப சிறையில் தண்டனை கிடைக்கிறது. சிறையில் தர்மராஜரை பார்க்கிறது. பிறகு வெளியே விடுங்கள் என்று கேட்கிறது. வியாதிகள் போன்றவை வருவதும் கர்மத்தின் கணக்காக இருக்கிறது. இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் விஷயங்கள். தந்தை நிச்சயம் சரியானதையே சொல்லுவார். இப்பொழுது நீங்கள் ரைட்டியஸ் ஆகிறீர்கள். யார் தந்தையிடமிருந்து அதிக சக்தி பெறுவாரோ அவரையே ரைட்டியஸ் என்றும் சொல்கிறார்கள். நீங்கள் உலகில் எஜமானர்கள் ஆகிறீர்கள். உங்களிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறது? இதில் கலாட்டா போன்ற எந்த விஷயமும் இல்லை. சக்தி குறைவாக இருந்தால் எவ்வளவு கலாட்டா ஏற்படுகிறது. குழந்தைகள், உங்களுக்கு அரை கல்பத்திற்கு சக்தி கிடைக்கிறது. அதுவும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி கிடைக்கிறது. ஒரே மாதிரி சக்தி பெற முடியாது. ஒரே மாதிரி பதவியும் பெற முடியாது. இதுவும் முன்னரே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாடகத்தில் அனாதியாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் கடைசியில் வருவார். ஓரிரு பிறவிகள் எடுத்த பிறகு சரீரத்தை விடுவார். அப்படி தீபாவளியின் போது கொசுக்கள் இருக்கின்றன. இரவில் பிறக்கின்றன, காலையில் இறக்கின்றன. அவை அளவில்லாமல் இருக்கின்றன. எனினும் மனிதர்களை எண்ண முடியும். எந்த ஆத்மாக்கள் முதலில் வருமோ அவற்றின் ஆயுள் எவ்வளவு நீளமாக இருக்கும். நாம் மிக நீண்ட ஆயுளுடையவர்கள் ஆகிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் பாகத்தை முழுமையாக நடிக்கிறீர்கள். நீங்கள் எப்படி முழு பாகத்தையும் நடிக்கிறீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கே புரிய வைக்கிறார். படிப்பின் அடிப்படையில் பாகத்தை நடிப்பதற்கு மேலே இருந்து வருகிறார்கள். உங்கள் இந்த புதிய படிப்பே உலகத்திற்காக இருக்கிறது. அநேக முறை உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த படிப்பு அழியாததாக மாறுகிறது. அரை கல்பம் நீங்கள் பலனை பெறுகிறீர்கள். அந்த அழியும் படிப்பால் சுகமும் அற்ப காலத்திற்கே கிடைக்கிறது. இப்பொழுது யாராவது பாரிஸ்டர், அதாவது மீண்டும் கல்பத்திற்கு பின்னால் பாரிஸ்டர் ஆவர். இதுவும் உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் என்ன பாகம் இருக்குமோ அதே பாகத்தை ஒவ்வொரு கல்பமும் நடித்து கொண்டே இருப்பார்கள். தேவராக இருக்கலாம், சுத்திரராக இருக்கலாம். ஒவ்வொருவரும் அதே பாகத்தை நடிப்பார்கள். அதை கல்பமாக நடிக்கிறார்கள். அதில் எந்த வித்தியாசமும் இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டு இருக்கிறார்கள். இவை அனைத்தும் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் விளையாட்டு. முயற்சி பெரியதா அல்லது பலன் பெரியதா என்று கேட்கிறார்கள். இப்போது முயற்சி இல்லாமல் பலனே கிடைக்காது. நாடகப்படி முயற்சியால் பலன் கிடைக்கிறது. அதனால் முழு சுமையும் நாடகத்திற்கே கிடைக்கிறது. ஒருவர் முயற்சி செய்கிறார், ஒருவர் செய்வதில்லை. வருகிறார்கள், இருந்து முயற்சி செய்யவில்லை என்றால் பலன் கிடைக்காது. முழு உலகிலும் என்ன செயல் நடந்தாலும் எல்லாம் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும். நாடகமாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி உங்கள் ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் இருக்கிறது. நீங்கள் வைரமாகவோ ஆகிறீர்கள், சோழியாகவோ ஆகிறீர்கள். இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் ஒருவர் பாஸ் ஆகவில்லை என்றால் அவரை புத்தியற்றவர் என்று சொல்லுவார்கள். தாரணை ஏற்படுவதில்லை. இது வெரைட்டி மரம். யார் தோற்றம் என்று சொல்லப்படுகிறது? வெரைட்டி தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெரைட்டியில் தீமரத்தின் ஞானத்தை தந்தையே புரிய வைக்கிறார். கல்ப விருட்சத்தை பற்றியும் புரிய வைக்கிறார். ஆலமரத்தின் உதாரணமும் இதில் இருக்கிறது. அதன் விழுதுகள் அதிகம் பரவுகின்றன. நமது ஆத்மா அழியாதது, சரீரம் அழிந்து போகும் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாவே தாரணை செய்வதற்கு தகுதியானதாக இருக்கிறது. 84 பிறவிகளையும் எடுக்கிறது. சரீரம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஆத்மா அதே தான். ஆத்மாவே பல முறை பலவித சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்கிறது. இது புதிய விஷயம்தானே குழந்தைகள்? உங்களுக்கும் இப்பொழுது இந்த அறிவு கிடைத்திருக்கிறது. கல்ப முன்னரும் இப்படியே புரிய வைத்தேன். தந்தை பாரதத்திலாம் வருகிறார். உங்கள் எல்லோருக்கும் செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார். செய்தி கிடைக்காதபடி யாரும் இருக்க மாட்டார்கள். செய்தி கேட்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. பிறகு தந்தையிடமிருந்து ஆஸ்தியும் பெறுவார்கள். கொஞ்சமாவது கேட்பார்கள் தானே.
இருந்தும் தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறார்கள். நான் ஆத்மாக்கள் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். என் மூலமாக நீங்கள் இந்த படைப்பின் முதல் இடைக்கடைசி அறிவதால் நீங்கள் இந்த பதவி பெறுகிறீர்கள். மற்ற எல்லோரும் முக்திக்கு செல்வார்கள். தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். ஆகா பாபா, உங்கள் லீலையே லீலை என்று சொல்கிறார்கள். என்ன லீலை, எப்படி லீலை? இந்த பழைய உலகை மாற்றும் லீலை தெரிய வேண்டும் தானே? மனிதர்களே அறிவார்கள். தந்தை வந்து குழந்தைகள் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். தந்தை ஞானம் நிறைந்தவர், உங்களையும் ஞானம் நிறைந்தவர்களாக மாற்றுகிறார். நீங்கள் நம்பர்வாராகிறீர்கள். ஸ்காலர்ஷிப் பெறுபவர்களை ஞானம் நிறைந்தவர்கள் என்று சொல்வார்கள். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஆத்மாக்கள் நாம் ஆண்கள். நாம் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற வேண்டும் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும். மனிதர்களிலிருந்து தேவராகும் படிப்பை படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். 2. முழு உலகிலும் என்ன செயல்கள் நடந்தாலும் அவை அனைத்தும் முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நாடகத்தில் நடக்கும். இதில் முயற்சி பலன் இரண்டுமே நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. முயற்சி இல்லாமல் பலன் கிடைக்காது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம்: எந்த சேவையாக இருந்தாலும் உண்மையான மனதோடும் ஈடுபாட்டோடும் செய்யும் உண்மையான ஆன்மீக சேவதாரியாகுக. எந்த சேவையாக இருந்தாலும் அதை உண்மையான மனதோடும் ஈடுபாட்டோடும் செய்தால் அதற்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். சேவையில் சிடுசிடுப்பு இருக்கக்கூடாது. செய்ய வேண்டுமே என்பதற்கான செய்யக்கூடாது. கெட்டதை சரி செய்வதும் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதும் ஆத்மாக்களை தகுதியுடையவர்களாக யோகிகளாக மாற்றுவது, அபகாரிகளுக்கு உபகாரம் செய்வது, நேரப்படி ஒவ்வொருவருக்கும் உதவியும் ஒத்துழைப்பும் கொடுப்பது உங்கள் சேவை. இப்படி சேவை செய்பவரே உண்மையான ஆன்மீக சேவத்தாரி. ஸ்லோகன்: பவித்திரமே பிராமண வாழ்வின் புதுமை. இதுவே ஞானத்தின் அஸ்திவாரம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.